ஃபர்ஸ்ட் ஒரே பாயிண்ட், கடன் வாங்காம வாழ்க்கிறது எப்படி, அது வாங்குறது அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அது வந்து வில்லேஜ் ஸ்டோரி படம் தான். அது சிட்டி அவ்வளவு வராது. எல்லாம் பேங்க் நாங்க கொள்ளைக்கு போறோம், பயப்படாதே ப்ரோ. நாங்க போய் கொள்ளாசி என்னோட 200 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா இல்ல தனுஷ். இந்த மாதிரி படம் நல்லா இல்ல. இந்த மாதிரி படம் எடுக்கவே வேணாம் இனிமே. இது இந்த மக்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க சரியாவே லிங்க் பண்ணல. நான் ஒரு மாதிரி அரைகுறையா இருந்துச்சுன்னா இருக்கு அன்ஃபினிஷ்டா இருக்கு. ஒரு மார்க் தரும், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் இல்ல. ஜீவியோட பெர்ஃபார்மன்ஸ்னா பேக்ரவுண்ட் ஸ்டோரி தட் இஸ் குட். அது நார்மல் தான். தனுஷ் ஆக்டிங் வைப் பண்ற மாதிரி எதுவும் கொடுக்கல பெருசா. சேம் ரிப்பீட்டடா இருந்த மாதிரி இருந்தது சாங்ஸ் கூட. கனெக்ட் ஆயிடுச்சு. லைக் சேமா இருந்தது. தீம் பிஜிஎம் எல்லாம் சேமா இருந்த மாதிரி இருந்தது. நதிங் நியூ. நைஸ். ஆனா ஓவராலா அன்ஃபினிஷ்டா தான் இருந்தது. சோ தனியா ஸ்பெசிபிக்கா படம் அவங்க ட்ரை பண்ணலாம். இந்த படம் வந்து பேர் வரும்போது ட்ரோல் ஆச்சு. இந்த படமும் ட்ரோல் ஆகுமா? ஆப்வியஸா. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே. இனிமே போக போக எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல அடிப்பாங்க, போட்டு தாக்குவாங்க. அவ்வளவுதான். என்ன நினைச்சு தாக்குவாங்க தெரியல. ஏதாவது கண்டென்ட் போட்டு முடிச்சிருவாங்க இந்த படத்தை. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல OTT-ல வந்துரும். எல்லாரும் அங்கேயே போய் பாத்துக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க கைஸ். பிரைம் வீடியோல வரும். அவ்வளவுதான். அவங்க ரொம்ப மோசமாகுது அவங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த லோன் வந்து வாங்கி எத்தனை பேர் மக்கள் இல்ல அது ரிலேட் ஆகுது. பட் ஃபுல்லா ஃபினிஷ் ஆகல. எது சொல்ல வராங்க கருத்து ஃபுல்லா தெரியல. தட்ஸ் வாட். அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் தான் எப்படி இருந்தது படத்துல? தட் இஸ் குட். கிளைமாக்ஸ் ஓகே. செகண்ட் ஹாஃப் அவ்வளவுதான். காலி. படத்துக்கு சில பேர்ல ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்ப படம் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஹாஃப் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்கலாம் கொஞ்சம். சரி தனுஷ்கா நான் பாக்குறேன் அப்படின்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில பேர் தூங்கிட்டாங்க. அவங்களை எனக்கு சொல்ல விரும்பல. பட் அவ்வளவுதான். ஜீவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட உங்களுக்கு தூக்கத்தை எழுப்பலையா? எழுப்பல. ஏதோ கடைசியில அங்கங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே. விஷுவல்னா ஓகே வந்தது படத்துல. ஓகேண்ணா. எனக்கு வந்து தனுஷோட மாசின்னு நல்லா இருந்தது. ஃபைட்டிங் நல்லா இருந்தது. மமிதா பச்சன் மட்டும் ரொம்ப வரல. கொஞ்சம் வந்துட்டு போனாங்க. அது அப்படிலாம் தெரியல ப்ரோ. நல்லா இருந்தது. ஓகே பார்க்கலாம். ஜீவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் புரியல. ஜீவியோட பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமா இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. இந்த படம் வந்து சிட்டிக்கு செட் ஆகுது. கிராமத்து சைடுல ஆமாம் ப்ரோ. கிராம சைடு தான் நல்லா உங்களுக்கு தான் நல்லா செட் ஆகும் படம்லாம். ஏன்னா அது வந்து வில்லேஜ் ஸ்டோரி படம் தான். அது சிட்டி அவ்வளவு வராது. எல்லாம் பேங்க் நாங்க கொள்ளைக்கு போறோம், பயப்படாதே ப்ரோ. நாங்க போய் கொள்ளாசி ப்ரோ. கண்ணன் இல்ல ப்ரோ, என் தலைவன் தனுஷ் மாதிரி வந்துக்கிறேன் ப்ரோ. இந்த கெட்டப்ல தான் பேங்கே கொள்ளடிக்கிறேன் ப்ரோ. அந்த பேங்க்ல நியூஸ் பண்ணீங்க. ஆனா படம் வந்து ரொம்ப இல்ல ப்ரோ, படம் மஜாவா இருக்குது. லாகே கிடையாது, சூப்பரா இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் தான். அது பொறுமையா பாத்தீங்கன்னா படம் வட்டி ப்ரோ. பயங்கரமா இருக்கு. ஹீரோயின் வேற இல்ல படத்துல. ஹீரோயின் இருக்காங்க ப்ரோ. மமிதா பார்த்தா அவனுக்கு எப்படி ப்ரோ இது? ஹீரோயின் தான் அவங்க. 4 சீன் தான் வந்துறாங்களா? 4 சீன் வந்தாலும் பக்கா பண்ணிடுறாங்க ப்ரோ. ஆக்ஷன் நேச்சுரலா இருக்குது. ஆக்டிங் பக்கா ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. 10க்கு 10 எல்லாமே பயங்கரமா இருக்கு. சோ ப்ரோ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படிலாம் இல்ல ப்ரோ. 10 நிமிஷம் தான் லாக்ன்றது. படத்தோட 10 நிமிஷம் தான். மற்றபடி படம் ஃபுல்லாவே தான் அப்படியே கிரிகிரின்னு இருக்குது ப்ரோ. சோ ப்ரோ இங்க செட் ஆகிறதுங்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்றாங்க போது அது டவுனா இருந்தா என்ன, பட்டிக்காடா இருந்தா என்ன சார். இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார். என்னன்னா ஜனங்களுக்கோசரம் அவங்க அதாவது அவங்க ஏமாத்தினதை நினைச்சு அவர் வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி செய்யறாங்க ஐயா. அதெல்லாம் அவருக்கு தேவைக்கு விட சிட்டியில தான் நிறைய லோன் வாங்குறது. சிட்டில தான் அது அது வந்து கிராமத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியுது. சிட்டில இருக்கிறதுனால அது கொஞ்சம் தெரியாம மறைச்சிருக்கு. லோனு இப்போ நிறைய பேர் லோன் வாங்குறதுனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் படிச்சவங்க தான் இப்போ நிறைய பேர் லோன் வாங்குறாங்க. அது இது மூலியமா கொஞ்சம் திருத்திக்கலாம். இல்ல படம் பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னா பார்க்கலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கலாம். ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது நல்லா இருக்கு. இவர் வராரு இல்லைங்களா, அவங்க அப்பா KS ரவிக்கு. அவரது நல்லா இருக்குது. அந்த வில்லன் அவர் பேர் டக்கு ஞாபகத்துக்கு வரல. அது பேங்க் மேனேஜர் வராரு இல்லைங்களா. இன்ஸ்பெக்டரும் நல்லா நடிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் அவர் கேரக்டரும் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல அவரே வந்து தன்னை இது பண்ணிக்கணும்னு சொல்லி அவரே மாத்திக்கிட்டாரு. அந்த இதுவும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்தது. நல்லா இருக்குதுங்க. தாராளமாக பார்க்கலாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரே பாயிண்ட், கடன் வாங்காம வாழ்க்கிறது எப்படி, அது வாங்குறது அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். 3வது வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்யும் போது அது தப்பு கிடையாது. அது இவங்க வட்டி பணத்தை தானே அவங்க எடுத்துக்கிறாங்க, வட்டி வாங்குறவங்க. அதை தானே இவர் திருப்பி கொடுக்குறாரு. தனுஷ் ஓஜி ஃபேன். ஸோ தனுஷ் மூவி ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல. பயங்கரமா இருக்கு.
கொஞ்சம் லாகா இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, ஆனா செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் சாங் எல்லாமே மாசா இருக்கு. அதே மாதிரி இட்லி கடை இது அசுரன் இதெல்லாம் கலந்து வச்சதா கரை இல்ல அப்படி இல்ல, இது டோட்டல்டி வேற மாதிரி தான் இருக்கு. ஜீவியோட பேக்ரவுண்ட் சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் சாங்ல சூப்பரா கலக்கிருக்காங்க, நைஸ் சாங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சார் அந்த விஷயத்துல ஒரு ரோல் அது எப்படி இருந்துச்சு? இல்ல எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு. ஹீரோயினுக்கு வேற ரோல் இல்லைன்னா ஆமா, ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் ரோல் இல்ல, மிச்சபடி எல்லாமே ஓகே தான். தனுஷ் தான் அதிகமா ஃப்ரேம்ல இருக்கா மாதிரி இருக்கு, மிச்சம் யாரும் அவ்வளவு ஃப்ரேம்ல இல்ல. அப்போ ஒரு பிடிச்ச விஷயம்னா பிடிச்ச விஷயம்னா தனுஷோடைய அந்த ஒவ்வொரு ஆக்ட் மூமெண்ட் சொல்லலாம், ஒரு ரியாக்ஷனும் பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பயங்கரமாவே இருந்தது, நாங்க எதிர்பார்த்தது வேற ஆனா நடந்தது வேற. கிளைமேக்ஸ் டீசென்ட் 3.5 தரலாம். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே சொதப்பிருப்பாங்க ப்ரோ, மற்றபடி வேற எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே சொதப்பிருப்பாங்க, சொல்ல அந்த மெசேஜ் நல்ல மெசேஜ், அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக திருப்பி இருக்கலாம். நம்ம வர கேமியோ ரோல் வர அவர் ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க, சும்மா பேக்கில் பிளர்ராக காட்டுவாங்க, அவ்வளோதான் ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருந்தது. அவர் மூவி அவர் பீக்கில் போயிட்டு தான் இருக்காரு. ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே கிடச்சிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க படம் வந்து ரொம்ப லேகா இருக்குன்றாங்க. அதே தான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ராக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசென்ட், அவ்வளோதான். ஜிவிக்கு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப். ஜிவி மூவி பை மூவி அவர் இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்காரு, இன்னும் நல்லா டெவலப் ஆவார். அந்த நெகட்டிவ் ஷேட்ல ஒரு ரோல் பண்ணிருக்காங்க, அது எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப நெகட்டிவாக காட்ட மாட்டாங்க ப்ரோ. அது கிளைமேக்ஸில் அந்த நெகட்டிவே ஒரு பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க. அந்த நெகட்டிவே ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்காக தான் பண்ணுற மாதிரி மாற்றிடுவாங்க. ஹீரோயின் எப்படி பண்ணீங்க? ஹீரோயின் அங்கங்கே அப்பியர் ஆவாங்க, அவங்க ரோலும் நல்லா தான் இருந்தது, பெருசாக எதுவும் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் அது கொஞ்சம் ஒரு ரேசியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் கிளைமேக்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. அதான் கிளைமேக்ஸாக தான் அந்த பாசிட்டிவ் ஷேட் வந்து ரிவீல் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாக தான் வரும். இந்த படம் யாருக்கு ரொம்ப ரீச் ஆகுது? இந்த படம் ரீச் ஆகுதுன்னா சிட்டி சைடு ரீச் ஆகுமா இல்ல அப்படி பார்க்க வேணாம் ப்ரோ, ரெண்டுத்துக்குமே ரீச் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தா ரெண்டுமே ரீச்சாக தான் ஆகும். இன்னும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கும். இல்ல சொல்லுங்க. நல்லா இல்ல, ஏன்னா நல்லா இல்ல, பிடிக்கல. இல்ல ஸ்கிரிப்ட் வைஸ் பிடிக்கல, இல்ல தனுஷ் ஆக்டிங் பிடிக்கல, இல்ல ஜிபியோட மியூசிக் பிடிக்கலையா? தூக்கம் வந்துச்சுங்க, தூக்கம் அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. எங்க ஒரு சீனா ஒரு நல்லா இருந்ததா? எனக்கு தெரியல, சரி டைம் ஆச்சுன்னா. தனுஷோட ஆக்டிங் அவர் ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா படம் தான் நல்லா இல்லை. இந்த படம் வந்து சிட்டிக்கு செட் ஆகுமா இல்ல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுமா? அது எனக்கு தெரியாதுண்ணா, படம் நல்லா இல்லை, அவ்வளோதான். நல்லா எடுத்திருக்காங்க, இப்போ இருக்க இதுக்கு ஓகே. இந்த படம் வந்து சிட்டிக்கு பெட்டரா இருக்குமா இல்ல கிராமத்து சைடுல? கிராமத்து சைடில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் எதனால? ஏன்னா ஃபுல்லாகவே இப்போ இந்த விவசாயிங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி எடுத்தனால நல்லா இருக்கு கான்செப்ட். தனுஷோட ஆக்டிங்ல நல்லா இருந்தது உண்மையாகவே. ஜிபியோட பேக்ரவுண்ட் போறலாம். நல்லா விறுவிறுன்னு போகுது படம், மூவி நல்லாவே போகுது விறுவிறு. இந்த தனுஷ் அந்த நெகட்டிவ் ஷேட்ல ஒரு ரோல் பண்ணிருக்காங்க, அந்த சீன்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேகா இருக்கு. இல்லை அப்படி இல்லை, விறுவிறுன்னு தான் இருந்தது, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்குற மாதிரி தான் இருந்தது படம். அதே மாதிரி ஹீரோயினுக்கு கூட ரோல் அவ்வளவா இல்ல, அவங்களுக்கு தேவையில்லாம. ஆமாம், அவங்க எப்படின்னா ஃபுல்லாகவே ஃபேமிலி பேக்ரவுண்டில் எடுக்கல, ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேக்ரவுண்டில் எடுத்திருக்காங்க எடுத்தது எல்லாமே. பட் நல்லா இருந்தது பார்க்க. கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்தது. ப்ரோ அவங்களோட பேமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் மூலியமா வந்து கொள்ளடிக்கிறாங்கல்ல, கஷ்டப்படுறாங்க விவசாயம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து இப்போ விவசாயம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வேலை செய்யும்போது ரொம்ப இது ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான் இது, வேறு எதுவும் இல்லை. தனுஷோட ஆக்டிங்ல நல்லா இருக்கு ப்ரோ, அவர் எப்பவுமே நல்லா தான் நடிப்பார். ஊர் சைட்லாம் இன்னும் மோஸ்ட்டாக நல்லா நடிப்பாங்க. அவர் எந்தெந்த கேரக்டர் எப்படி வேணுமோ அவருக்கே தெரியும், உங்களுக்கு நல்லா நடிப்பார், நல்லா நடிச்சிருக்காரு. ஜிபியோட பேக்ரவுண்ட் போறலாம். புரியல. ஜிபியோட பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக வேறு லெவலில். ஃபர்ஸ்ட் ஆஃப் பெட்டரா செகண்ட் ஆஃப் பெட்டரா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா த்ரில்லிங்காக இருந்தது, செகண்ட் ஹாஃபே ஓகே, பட் நல்லா இருந்தது. அதே மாதிரி தனுஷ் அந்த நெகட்டிவ் ஷேட்ல ஒரு ரோல் பண்ணிருப்பா, அது எப்படி? நல்லா இருந்தது ப்ரோ, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக கிளைமேட் நல்லா எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. கேமியோ ரோல்ல கமல் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, சூப்பரா இருக்கு. எலிவேஷன் நல்லா இருக்குண்ணா படத்துல, நல்ல ஜோனர் தான். விக்னேஷ் டேரக்டர், விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் டேரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் எப்பவுமே அதான் எலிவேஷன் நல்லா கொடுத்துருக்காரு. பிஜிஎம்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படத்துல ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி இருக்கு, படத்தை போய் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு எப்படி சொல்றது, ஒரு
என்ன சஸ்பென்ஸோட வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனலாக முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, நல்லா பக்காவாக பண்ணியிருக்கு. நல்லா இருக்குண்ணா, ஆக்டிங்ல இருக்கு எல்லாம் நல்லா தானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருக்குன்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிலாம் இல்லை, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான். இந்த படம் வந்து சிட்டில செட்டாவாது, கிராம சைடு தான். ஆமாம், அந்த மாதிரி தான் தெரியும். படத்துல பிடிச்ச சீன்னா ட்விஸ்ட் நல்லா இருக்குண்ணா, ட்விஸ்ட் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஜீவோட பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஹீரோயினுக்கு வேற ரோலே இல்லைன்னா ஆமாம், அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு, ஃபுல்லாக அவங்க ராபரி அப்படியே போயிட்டாங்க. சரி, நல்லா இருக்கு, பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஜீவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் லேகா இருக்குன்னா கொஞ்சம் லேக் இருக்கு, பட் வாட் எவர் ஃபைன், பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேல எந்த அளவுக்கு இருக்கு? ஸ்க்ரீன் பிளேல ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு ப்ரோ, பிஜிஎம் சூப்பராக இருக்கு, ஜிஎம் மியூசிக் செம்மையாக இருக்கு, தனுஷோட பிரசன்ஸ் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், ஒன் டைம் ஆச்சும் போதுமா? சைடுல ரோல் பண்ணலாம். யாரோடது? தனுஷோட இது ஆமாம், நெகட்டிவ் ரோல் தான். படமே ஒரு சம்வாட் லைக் நெகட்டிவ். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. போர்த்தலோட கட்டா இருக்குதா? எது ப்ரோ? போர்த்தலோட கட்டா இருக்கா? ஆஹா, அது ரேஞ்சுக்கு வரல, இது ஒரு வேற மாதிரியான ஒரு ஜானர், பட் நல்லா இருக்கு, ஃபைன். படம் நல்லா இருக்கு, நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இல்ல. ரொம்ப ஸ்லோவா இருக்குண்ணா, அசுரன் கர்ணன் மாதிரிலாம் இல்லை, பார்க்கலாம், நல்லா இருக்கு. சாங்ஸ் பிஜிஎம் போடுறது ரொம்ப ஸ்லோவா போகுது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா. இது தனுஷை தவிர மற்ற எந்த ரோல் நல்லா இருந்துச்சு? தனுஷுக்காக மட்டும் தானே வந்துக்குது, மற்றவங்க யார் ரோலும் கிடையாதுண்ணா. தலைவர் கோசம் எப்படி வேணா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அது அப்புறப்பட்ட விஷயம். இந்த படம் இல்லை, அந்த படம் அண்ணனுக்கு கோசம் பார்ப்பேன் எப்பவுமே. ஓகே, ஹீரோயின் வேற ரோல் கம்மியா இருக்கு. நான் ஹீரோயின் யாருமே கிடையாதுண்ணா, தலைவர் மட்டும் தானா. ஓகேவா? தனுஷ் சார் நெகட்டிவ் வச்சு அந்த ஷேட்ல ஒரு ரோல் வந்திருக்கும்ல, எல்லாமே நல்லா பண்ணுவாருண்ணா. நீங்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நல்லா நடிப்பார், புரியுதா? உயிரை கொடுத்து நடிக்கிறாரு, அவருக்கோசம் தான் நாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து சென்னைக்கு சிட்டில செட் ஆகாது, கிராமத்துல. நான் வில்லேஜ் ஸ்டோரினா, இது கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் தெரியும், நம்ம சிட்டில இருக்கோம், ஒன்றும் தெரியாது. கர்ணன் அசுரன் மாரி இல்லை, இது ரொம்ப ஸ்லோ ஸ்டோரி, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ்லாம் நான் செகண்ட் ஹாஃப் தானே, படமே நல்லா தானே இருக்கு, பார்க்கலாம். நான் பக்காவா இருக்குது, பட் மமிதாவோட ரோல் மட்டும் தான் கம்மியா இருந்தது. பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப லேகா இருக்கு. பக்காவா இருந்தது படம், செம்ம சூப்பரா இருந்தது, த்ரில்லரா இருந்தது. ஹீரோயின் ரோல் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஆமா, ஹீரோயின் ரோல் மட்டும் தான் கம்மியா இருந்தது. ஹீரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பக்காவா இருந்தது, ஆக்ஷன்லாம் செம்மையா இருந்தது. படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல வந்து என்ன சொல்லலாம், அவங்க தான் மற்றவங்க படத்தை யாரும் கொள்ளையடிக்கூடாது, லோன் கொடுக்குறவங்க எல்லாம் பார்த்து கொடுக்கணும். அவங்க காசு கொடுக்குறாங்க, பட் அவங்களே எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறாங்க, கட்ட முடியாம அந்த இதுவை ஏலத்துக்கு விடுறது அப்படி சொல்றாங்க. இந்த படம் வந்து சிட்டிக்கு செட் ஆகுமா இல்ல கிராமத்து சைடுல இருக்கிறவங்க செட் ஆகுமா? சிட்டிக்கும் செட் ஆகும், கிராமத்துக்கும் செட் ஆகும், ஏன்னா எல்லாருமே லோன் வாங்குறாங்க. நீங்க சிட்டில பார்த்து எல்லாரும் வந்து நல்லா இல்ல படம், இந்த படம் எதுக்கு தனுஷ் பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லை, பக்காவா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது, எல்லாருக்கும் அவரு திருப்பி தர மாதிரி, காப்பாத்துற மாதிரி. செகண்ட் ஹாஃப் பெட்டரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா? ரெண்டுமே சூப்பரா இருந்தது ப்ரோ. ரெண்டு ஹாஃபா தனுஷோட ஆக்டிங்லாம் அதெல்லாம் பிக் ப்ரோ, ஹீரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணிடுறாரு ப்ரோ. ரொம்ப சோகமா பேசுறீங்க, அவ்வளோ உள்ள வச்சு கும்பிக்கிறாங்க அவங்கள. இல்லை நல்லா தான் இருக்கு, ஃபைட் சீன்ஸ்ல அப்படி நல்லா இருந்துச்சு. இட்லியோட சாயல் வேற இருக்குன்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை.